யூடியூப்ல கஷ்டப்பட்டு கண்டென்ட்ஸை தேடி தேடி கொடுத்து காசு செலவு பண்ணி கண்டென்ட் போட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இனிமேல் நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ண வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே வேலைக்கு போக வேண்டாம், சூப்பராக ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஜுவல்ஸ் வாங்கலாம். இதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு தங்கச்சியோ அண்ணனோ அம்மா அப்பா இவ்வளோ வேற இருந்தால் போதும், உங்களுக்கு கண்டென்ட் ரெடி. வீட்டுக்குள்ளேயே கண்டென்ட்டை வச்சுட்டு ஊரெல்லாம் எதுக்கு திரிஞ்சிட்ருக்கீங்க? இனிமேல் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படவே வேண்டாம், வெயிலில் மழையில் நனைய வேண்டாம். என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே மாதத்துலேயே லட்சாதிபதியாக ஆயிடலாம். ஏக்கா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போகாதுங்க. கண்டென்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே சண்டை போடுங்க. சண்டை போடலைனாலும் சண்டை போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணவா செய்யுங்க. இதுதான் கண்டென்ட்டுங்க. இந்த கண்டென்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து சேனலே ரன் பண்ணணும். இல்லாமல் நீங்கள் இதை வச்சுட்டு மாற்றிட்டு வேறு எந்த கண்டென்ட்டுமே போடக்கூடாது. இதை வச்சு சேனலை ரன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே மாதத்தில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேட்கணும். சரியா? என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நாள் ஒரு டைட்டில் போடணும். நான் வீட்டில் ஜாலியாக இருந்த மாதிரி போடணும். அடுத்த நாள் எப்படி போடணும்னா, எல்லோரும் சோகமாக இருந்த மாதிரி போடணும். அதுக்கு அடுத்த நாள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து கேட்பாங்க, என்னாச்சுன்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு அடுத்து அதுக்கு பதில் வீடியோ போட்ட மாதிரி, இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு போடணும். அடுத்த நாள் வந்துட்டு எப்படி போடணும்னா, உங்கள் கூட சண்டை போட்டவங்க எல்லாத்தையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு அவங்க வீட்டில் இல்லாத மாதிரி வீடியோ போடணும். அப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் எங்கே, தங்கச்சி எங்கேன்னு கேட்பாங்க. அப்போ அடுத்த நாள் அதுக்கு ரிப்ளை போடணும். ரிப்ளை போட்ட உடனே உங்கள் அண்ணன் இல்லைன்னா தங்கச்சி புது சேனலை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ 2 ஏர்னிங்ஸ் ஆயிரும். அவங்களே ஏர்ன் பண்ணுவாங்க, நீங்களே ஏர்ன் பண்ணுவீங்க. ஒரே மாதத்தில் ஓஹோன்னு வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டை எந்த யூடியூபர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு சூப்பராக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நானும் அவங்கள மாதிரி பெரிய வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். ஓகேவா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருவோமா? நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னா, அழுதுகிட்டே இருக்கணும். அழுதுகிட்டே இருக்கணும். இப்படியே ஒரு 2-3 மாதம் ஓட்டின அப்புறம் மறுபடியும் நீங்கள் சேர்ற மாதிரி ஒரு வீடியோ போடணும். சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ண மாதிரி அதை வச்சு பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வச்சு சந்தோஷப்படுவாங்க. மறுபடியும் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். சண்டை போட்டோம் சேர்ந்தோம். இப்படியே நீங்கள் வந்துட்டு சேனலை ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் சேனல் வந்துட்டு அப்படி சப்ஸ்கிரைபர்ஸை அள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை முட்டாளாக்கி நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஓகேவா? சூப்பரான கண்டென்ட் சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கே சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே சண்டை போடுங்க, சேனலை ரன் பண்ணுங்கள், சூப்பராக ஏர்ன் பண்ணுங்கள். பாய்.